அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நஸ்லாங்காவின் மக்கள் சந்திப்பின் ஒரு அம்சமாக உங்களை எல்லோரையும் இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நஸ்லாங்கா இந்த நஸ்லாங்கா என்றால் NASPF நான் அலைன் சோஷியல் ப்ரொஜெக்ட் ஃபோரம் என்றுதான் எங்களுடைய இந்த நஸ்லாங்கானுடைய விரிவான பெயர். அதாவது சமூக நலத்திட்டங்களுக்கான ஒரு அணிசாரா அமைப்பு. இந்த நஸ்லாங்காவின் நாங்கள் பெக் என்று எங்களுடைய இதில் நாங்கள் பெக் என்று போட்டுக்கிறோம். அதாவது பொலிட்டிக், எஜுகேஷன் அண்ட் சேரிட்டி இது போன்ற விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டு வருகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக கல்வியலாளரும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு வளவாளராக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நாங்கள் என்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நாங்கள் இங்கே அழைத்துள்ளோம். இந்த நிகழ்வும் எதுவித அரசியல் கட்சியும் சாராத அல்லது அரசியல்வாதிகள் சாராத ஒரு நிகழ்வு என்பதை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். குழுக்கள், பொதுவாக சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற குழுக்கள் இருக்கிற அங்கத்தவர்களோடு நாங்கள் அதை பற்றி நிறையவே விவாதித்து அதனுடைய உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் விவாதித்து தான் நாங்கள் ஒரு விடயத்தில் நாங்கள் காலடி வைப்பதுண்டு. அந்த வகையில் இந்த முஸ்லீம் தலைமைகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது இதை நாங்கள் அரசியல் சார்ந்ததாக செய்யவில்லை, முஸ்லீம் உம்மா சார்ந்ததாக இந்த முஸ்லீம் தலைமைகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நாங்கள் முதலிலே விவாதத்துக்கு விட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த கலந்துரையாடல் பற்றி எனக்கு ஆரம்பத்தில் அறிவிக்கின்ற போது முஸ்லீம் சமூகம் எதிர்கொள்கின்ற சவால்களும் தீர்வுகளும் என்கின்ற பெரிய தலைப்பிலும் அதற்கு கீழே ஏற்கனவே சகோதரர் மர்சூக் அவர்கள் சொன்னது போல ஒரு 5 விடயங்கள் தொடர்பிலும் பேச வேண்டிய ஒரு விடயத்துக்காக நான் பணிக்கப்பட்டேன். இப்போது என்னிடம் ஒரு குழப்பம் இருக்கிறது, எதை முதலில் பேசுவது? முஸ்லிம் சமூகத்தின் சவால்களும் அதற்கான தீர்வுகள் என்பதை பேசுவதா அல்லது ஏனைய 5 விடயங்களையும் தனியாக பேசுவதா என்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. இரண்டுமே முக்கியமான தலைப்புகள் என்பதன் அடிப்படையில் நான் 2 விடயங்களையும் ஓரளவு தூரம் சமனாக பேசலாம் என நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் முஸ்லீம் சமூகத்துடைய அரசியல் பிரச்சனையை நாங்கள் இதன் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். சகோதரர் மர்சூக் அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நமது சமூகத்தில் அரசியல் விழிப்புணர்வு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. உணர்ச்சிபூர்வமாக நிறைய விஷயங்களை பேசுகிறோம், கதைக்கிறோம், குரல் கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக விஷயங்களை பார்ப்பது அரசியலிலே மிக மிக குறைவாக இருக்கிறது. படித்தவர்கள் மட்டத்திலும் இருக்கிறது, பாமரர்கள் மட்டத்திலும் இருக்கிறது. அதே போல ஏராளமான அரசியல் களத்தில் இருக்கிற பலவீனங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இலட்சியங்கள் எதுவென்று தெரியாத பலவீனம், அந்த இலட்சியங்களை அடைந்து கொள்வதற்கு எது வழிமுறை என்று தெரியாத பலவீனம், எமது முன்னேற்றங்களை எதை வைத்து நாம் அரசியலில் முன்னேறி இருக்கிறோமா பின்னேறி இருக்கிறோமா என்பதை எதை வைத்து மதிப்பிடுவது என்று அந்த மதிப்பீட்டு பராமீட்டர்ஸ் விடயதாரங்கள் தெரியாத பலவீனம் என்று ஏராளமான பலவீனங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பல சட்ட விடயங்கள். இந்த நாட்டிலே இப்போது சகோதரர் மர்சூக் அவர்கள் சொன்ன அந்த 5 தலைப்பும் என்பது நேரடியாக நாட்டு மக்கள் என்ற வகையிலும் சிறுபான்மை மக்கள் என்ற வகையிலும் முஸ்லிம்கள் என்ற வகையிலும் நம்மை நேரடியாக பாதிக்கின்ற விடயங்கள் தான் அந்த விடயங்கள். அந்த 5 விடயங்களும் என்ன? அரசியல் யார்ப்பு திருத்த விடயங்கள், அதிலே மைனாரிட்டி கன்சர்ன்ஸ், சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள். வடகிழக்கு இணைப்பு, அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய விளைவுகள். எல்லை நிர்ணயம், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய விளைவுகள். அதே போல முஸ்லீம் தனியார் சட்ட
திருத்துவதற்கான முயற்சிகள், அதனுடைய தாக்கங்கள். இன்னும் தகவல் அறியும் சட்டம். தகவல் அறியும் சட்டத்தை பொறுத்தவரையிலே நாட்டின் குடிமக்கள் என்ற வகையில் நமக்கு மிக மிக அனுகூலமான, மிக மிக பிரயோசனமான ஒரு சட்டமூலம். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறோம், அது நமக்கு தந்திருக்கின்ற உரிமைகள் என்ன, அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், உள்ளூரிலே பயன்படுத்திக் கொள்ளலாம், ஒரு சாதாரண பாடசாலையிலே தகவல் அறியும் சட்டத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், ஒரு நியமன விடயத்தில் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அந்த விழிப்புணர்வு இன்னும் சௌர் மருசுக் அவர்கள் சொன்னது போல பெரிய அளவிலே சமூகத்திலே பேசப்பட்டு கிடையாது. முழு நாட்டிலும் அதனோட முக்கியத்துவம் புரியப்பட்டதா என்பது கூட இன்னும் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் தகவல் அறியும் சட்டத்தை எங்களுடைய நாடு கொண்டு வந்தபோது சர்வதேச நாடுகளுடைய பெரிய பாராட்டுகளை அது பெற்றது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை, நல்லாட்சியை வலுப்படுத்துவதில் மிக மிக முக்கியமான ஒரு சட்டமூலம், ஒரு அத்திவாரம் அது. சர்வதேச நாடுகள் வெளிநாடுகளிலே அந்த சட்டமூலத்தை நல்லாட்சியை நோக்கிய இலங்கையினுடைய மிகப்பெரிய பாய்ச்சலாகத்தான் பார்க்கிறார்கள். நகர்வல்ல, பாய்ச்சல், ஒரு பாரிய ஒரு விடயம் என்று சொல்லலாம். எனவே அது பற்றிய விழிப்புணர்வு நம்ம மத்தியில் போதாமல் இருக்கிறது. அடுத்த சகோதரர் எழுத்துல தாங்க முதல்ல சுருக்கமாக சொல்லாமல் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நான் நினைக்கல முஸ்லீம் கட்சிகள் யாருமே வடகிழக்கு இணைப்புங்கிற விஷயத்துக்கு உளப்பூர்வமாக ஆதரவு கொடுக்குற மனநிலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தான் எல்லாரும் நிலைப்பாடும் இருக்குது. எனவே அதில் நாங்கள் சந்தேகப்பட தேவையில்லை யாராவது ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையாண்டு. ஆனால் சில கட்சிகள் அதை பகிரங்கமாக சொல்கிறாங்க, சில கட்சிகள் பகிரங்கமாக சொல்லலை. ஆனால் யாருமே இணைக்கப்படும். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுவதாக இருந்தால், நான் தெளிவாக ஊடகங்கள்லேயே நான் அதை சொல்லியிருக்கிறேன். சில இதுகளையும் அரசியல் தீர்வு அரசியல்வாதிகளுக்கான தீர்வாக இல்லாமல் மக்களுக்கான தீர்வாக இருக்க வேண்டும். மக்களுக்கான தீர்வாக அரசியல் தீர்வை நோக்கினால் வடகிழக்கு இணைப்புக்கான எந்த நியாயப்படுத்தலும் கிடையாது. இதை நான் உங்களுடன் தைரியம், இதை வடகிழக்கு இணைப்பை கோருகிற உயர்மட்ட தமிழ் தலைவர்களிடத்தில் நேரடியாக முகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த சம்பந்தன் ஐயா தொடக்கம், சுமந்திரன் தொடக்கம் அவர்களிடம் நான் இதை நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கும் அதை நியாயப்படுத்த முடியவில்லை. நான் இந்த விடயத்தை கேட்டபோது தமிழ் மக்களுடைய எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வடகிழக்கு இணைப்பு அவசியப்படுகிறது என்று கேட்டால் அதுக்கும் நியாயப்படுத்த முடியவில்லை. எனவே நாங்கள் அதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஏனைய கட்சிகளும் அதிலே தெளிவாக இருக்கிறார் நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக திணிக்கப்பட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி, அச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நம்ம கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் எந்த சர்வஜன வாக்கெடுப்பும் இல்லாமல் தான் திணிக்கப்பட்டது.